கொச்சின்ல இன்னைக்கு கொழுவா கருவாடு கிடச்சிது. இதை வச்சு தான் நம்ம சூப்பரான ஒரு தொக்கு பண்ண போகிறோம். கொழுவா கருவாடுனா நெத்திலி மீனை தான் இங்கே கொழுவா கருவாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வதக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணேன். உப்பு நான் ரொம்ப கம்மியாக தான் ஆட் பண்ணேன், ஏன்னா கருவாடில் ஆல்ரெடி உப்பு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி, ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி, ஒரு ஸ்பூன் மஞ்சள், ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரக பொடி ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கணும், மசாலா வாசனை போகிறது வர. அது கூட சைடில் அந்த மீன் கூட ட்ரை ஃபிஷ் கூட நான் மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதை அப்படியே இதில் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் 2 பல்லு பூடு நான் ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்தேன். நல்லா வதக்கி எடுத்துட்டு நான் 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா மணக்க சூப்பராக இருந்தது. டேஸ்ட் வைஸு சின்ன உள்ளியில் பண்ணதுனால இன்னும் சூப்பராக இருந்தது. சைடில் வாழை மீன் ஃப்ரையும் பண்ணினேன், வெண்டைக்காய் பொரியலும் வச்சுட்டேன். இன்றைக்கி மத்தியானம் இதுதான் எங்கள் வீட்டில் லஞ்சு. கூட தக்காளி ரசமும் வச்சுட்டேன். நீங்களும் கொழுவா கருவாடு கிடச்சிதுன்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா.